சில நிறுவனங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில நிறுவனங்கள் அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும்னு சொல்றாங்க. கணிப்புகள்ல இருந்து ஏதாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? முடிவுக்கு வர முடிகிறதா? இல்லை, இந்த கணிப்புகள்லாம் பார்க்கும்போது திமுகவும் மகிழ்ச்சியாக இல்லை, அதிமுகவும் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 125 தான் கொடுக்குறாங்க. 125, 117, 120 இப்படி தான் பார்டரில் தான் அவங்க கொடுக்குறாங்க அந்த நம்பர்ஸை. எக்ஸப்ட் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க அள்ளி வீசி இருக்காங்க 145 அப்படின்னு. 145 அப்படின்னு ஒரு பெரிய நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னா, இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு எலெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒப்பீனியன் போல்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா அது தெரியல. நிறைய பேர் ஒப்பீனியன் போல் சொன்னாங்க. பட் ஆனாலும் திமுகக்கு எட்ஜ் இருக்கு அப்படின்றது எக்ஸிட் போல்ஸ்ல அந்த எட்ஜ் ரொம்ப கிளியரா தெரியணும். அது இந்த எக்ஸிட் போல்ஸ்ல பதிவாகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்கிறது அப்படின்னு தான் தெரியுது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு அதிமுகவுக்கு கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா 85-90 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. திமுக கொடுத்தா கூட அதே மாதிரி 85-90 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. அதே போல ஒப்பீனியன் போல்ஸ்ல தாவேகாவுக்கு ஒரு சீட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போல்ஸ் இப்போ எக்ஸிட் போல்ஸ்ல தாவேகாவுக்கு 26 தொகுதிகள் வரைக்கும் வரும். 16ல இருந்து 26 தொகுதிகள், 13 தொகுதிகள். பிமார்க் நிறுவனம்லாம் அந்த அளவுக்கு சீட் கன்வர்ஷனே தாவேகாவுக்கு இருக்காது. அவங்க ஓட் ஸ்பிளிட்டராக இருப்பாங்க அல்லது ஓட்டை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் திமுக பாருங்க 125, 122, 125 இந்த ரேஞ்ச் தான். அண்ட் அப்பர் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 135 அந்த ரேஞ்ச் தான் வருது. 160 வரைக்கும் 160. ஏன்னா கடந்த முறையே திமுக 100 அதாவது திமுக பிளஸ் கொடுக்குறாங்க. இதை திமுக பிளஸ்க்கே கூட்டணியோட அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னும் போது அது இந்த ரேஞ்ச்ல வருது. போன முறை 159 கொடுத்தாங்க, திமுக மட்டுமே 133. அப்ப அதுல இருந்து இதுல பெரிய சேஞ்ச் இல்ல பெரிய சேஞ்ச் இல்ல. பட் இந்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா +or-5% அப்படின்னு வரும். நீங்க +5% போச்சுன்னா அது வேற நம்பர். பர்சன்டேஜ்ல இந்த சீட்லயே உங்களுக்கு +5 -5 வாங்க, மார்ஜின் ஆஃப் எரர் அப்படினுவாங்க. மார்ஜின் ஆஃப் எரர் 3 to 5% நம்பர்ல 5 சீட் முன்ன பின்ன இல்ல 3 to 5% பெர்சன்டேஜ் சொல்றீங்க. பெர்சன்டேஜா இருக்கும். ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த மார்ஜின் ஆஃப் எரர் உங்களுக்கு மைனஸ்ல போயிருச்சு அப்படின்னா அந்த 125 கூட வரது கஷ்டம். அப்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல இப்படி இவங்க பிரெடிக்ட் பண்ணி இருக்கிறது உண்மையிலேயே இந்த போட்டி என்பது ரொம்ப கடுமையாக இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. அது ஒரு செய்தி இல்ல. 21 ஒப்பிடும்போது இப்ப இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் அப்படியே வருமா நமக்கு தெரியாது. 21 ரிசல்ட்டை நீங்க ஒப்பீடு பண்ணும்போது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வேற ஏதாவது பெருசா மாற்றத்தை கொடுத்திருக்காங்களா? இல்ல நீங்க என்ன பார்க்கணும்னா உங்க சீட் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கொடுக்கல. இப்ப நீங்க பர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு சீட்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது நீங்க சொல்லி ஆகணும். ஸோ அதை எந்த கருத்து கணிப்புகளும் அதை வெளியிடவில்லை அப்படின்னும் போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வெளியிடுறோம், அவ்வளோதான். அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகுமா ஆவாதா அப்படின்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கருத்து கணிப்பு எடுத்துட்டு எங்கே தவறு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணும்போது பர்சன்டேஜ்லேருந்து அதை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய தவறு என்பது இருக்கும், குளறுபடி இருக்கும். பட் ஒரு இண்டிகேஷனை இதை கொடுக்கும் அப்படின்வாங்க. எனக்கு கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன், நான் பார்க்குற இண்டிகேஷன் என்னன்னா, உங்களுக்கு லோவர் லிமிட்லேயே கூட்டணிக்கே 120, 122 அப்படின்ற இடத்துல இருந்து அது துவங்குகிறது அப்படின்னா அப்போ அது என்ன ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல திமுகவுக்கு மீண்டும் ஒரு எட்ஜ் இருந்தாலும் அது ஒரு டஃபா இருக்கு அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டே வராது அப்படின்னு சொன்ன தாவேகாவுக்கு 10 முதல் டபுள் டிஜிட்ல அவங்க சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா பல இடங்கள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது அப்படின்றத நம்ம கிளியரா புரிந்து கொள்ள முடிகிறது. தாவேகா எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, எந்தெந்த ஜோன்ல எப்படி வாங்குறாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த நம்பர்ஸ் மாறும் போத் திமுக அதிமுக. ஓகே.